Taste the Daily. சேலம் மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த திமுக மற்றும் அமமுக கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து பொதுச் செயலாளர் வாழ்த்து. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். சிறு சிறு விழா மேடைகளில் தொடங்கி தொலைக்காட்சி, வெள்ளித்திரை என தனது தனித்துவ நடிப்பு திறமையால் படிப்படியாக முன்னேறி வந்தவர் என புரட்சி தமிழர் புகழார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடும் போது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் வைத்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் விமர்சனம். அனைத்து அரசு மருத்துவமனைகளில் மருந்து, மாத்திரை, ஊசி இல்லை. ஆனால் திமுக முதல்வரும் அமைச்சர்களும் வீரவசனம் மட்டும் பேசுவார்கள் என கடும் தாக்கு. குஜராத் மாநிலத்திற்கு ஒருநாள் பயணமாக நாளை செல்கிறார் பிரதமர் மோடி. அகமதாபாத் அருகே லோத்தால் என்ற இடத்தில் நடக்கவுள்ள பொதுக்கூட்டத்தில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மக்கள் மத்தியில் உரையாற்ற உள்ளார். யுபிஎஸ் எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை வருகிற 30ஆம் தேதிக்குள் தேர்வு செய்யுமாறு அரசு ஊழியர்களுக்கு நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். தகுதியுள்ள ஊழியர்களும் கால அவகாசத்திற்கு முன்பே தங்கள் விருப்பத்தை தேர்ந்தெடுக்குமாறு வலியுறுத்தல். வெங்காய விலையை கண்டு கண்ணீர் வடிக்க வேண்டாம் என கிலோவுக்கு 21 ரூபாய் என்கிற மானிய விலையில் வெங்காயம் வழங்கும் மத்திய அரசு. நாசிக்கில் இருந்து தரமான வெங்காயம் கொண்டுவரப்பட்டு NCCF மொபைல் வேன்கள் மூலம் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் விநியோகம். மத்திய அரசின் அணை மறுசீரமைப்பு திட்டத்தில் 510 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் தமிழக நீர்வளத்துறையின் கீழ் உள்ள சாத்தனூர், பவானிசாகர், சோலையார், கெலவரப்பள்ளி மற்றும் மேல்பவானி அணைகள் உலக வங்கி நிதியுடன் மறுசீரமைப்பு. இத்திட்டத்தின் அணைகளின் உருமாற்றத்தை உறுதி செய்து பாசனம், குடிநீர் பாதுகாப்பை மேம்படுத்தும் நிலையில் டெண்டர்கள் விடுக்கப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்ப்பு. வாரிசு துணை முதலமைச்சர் உதயநிதிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆரியர் குறித்து உதயநிதியின் விமர்சனம் தொடர்பான கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டம். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருச்சி அருகே தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவியிடம் ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் கல்வி நிறுவனங்களிலேயே மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை தண்டராம்பட்டில் 14 வயது சிறுமியை கோவிலில் வைத்து திருமணம் செய்து 5 மாத கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். மாவட்ட நிர்வாகம், சமூக நலத்துறை தலையிடாததால் குழந்தை திருமணங்கள் பெருகி குழந்தைகள் குழந்தை பெறும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை ஆவடியில் கடைக்கு சென்ற 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த எலக்ட்ரீஷியன் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் வடவள்ளி தில்லை நகரில் இளம்பெண்ணின் புகைப்படங்களை ஆபாசமாக மார்பிங் செய்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு மிரட்டிய ஜிம் பயிற்சியாளர் சஞ்சய் என்பவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் சைபர் குற்றங்களுக்கு எதிராக காவல்துறை நடவடிக்கை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை மதுரவாயலில் ஓடும் அரசு பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திருச்சியைச் சேர்ந்த மத்திய வேளாண் துறை விற்பனை அதிகாரி சிக்கினார்.
அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை நித்தம் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாவதாக மக்கள் வேதனை. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தமிழகத்தில் இருந்து இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு கடத்தப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படை. அதிமுக ஆட்சியில் தலைநிமிர்ந்து இருந்த தமிழகம் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை சந்தையாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க ஆந்திராவில் இருந்து இருசக்கர வாகனத்தில் 14 கிலோ கஞ்சா கடத்தி வந்த இருவர் சிக்கினர். மாநில எல்லை மற்றும் பல மாவட்டங்களின் எல்லை சோதனை சாவடிகளில் கடந்து தேனிக்கு கஞ்சா கடத்தி வரும் அளவிற்கு போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க போதைக்காக விற்பனை செய்ய வைத்திருந்த 670 மாத்திரைகள் சிக்கின. சிறார்கள் உட்பட 15 பேர் பிடிபட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா போதை மாத்திரைகள் போதை ஊசிகள் கலாச்சாரம் தலை தூக்கி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சேத்துப்பட்டு அருகே விற்பனைக்கு வைத்திருந்த மெத்தப்பட்ட மீன் போதைப் பொருளுடன் 3 பேர் சிக்கினர். தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை தினசரி செய்தியாக உள்ள நிலையில் காவல்துறையின் நடவடிக்கைகள் பலவீனமாக உள்ளதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டையில் சொகுசு காரில் ரகசிய அறை அமைத்து புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்திய நபர் சிக்கினார். புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் ஆல்பேட்டை வரை எடுத்து வந்த நிலையில் மாநில எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் உள்ள போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தனர் என மக்கள் கேள்வி. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மாதப்பனை சித்தப்பனூர் அருகே வழிமறித்து தொட்டமஞ்சு கொள்ளையைச் சேர்ந்த மாரப்பன் என்பவர் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓட்டம். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை ரோந்து செல்லாததால் கொலைகள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மீனாட்சிபுரம் பகுதியில் குடும்ப தகராறில் காதல் மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்த கணவன் போலீசில் சரண். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயல் இழந்துள்ளதால் காவல்துறை மீது அச்சமில்லாததால் தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்காது நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். திருவாரூர் மாவட்டம் எடமலையூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் கடனுக்கு மதுபாட்டில் கொடுக்காததால் மேற்பார்வையாளர் விற்பனையாளர் வீடுகளுக்கு கட்டையுடன் சென்ற 3 பேர் தகராறில் ஈடுபட்டதுடன் வளர்ப்பு நாயை கட்டையால் தாக்கி அராஜகம். பொம்மை முதல்வர் ஆட்சியில் மதுவால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தமிழ்நாடு தலைகுனிர்வுக்கு இச்சம்பவமே சான்று என மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை கத்தியால் குத்திய பெண் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 2 பெண்கள் உட்பட போலி மருத்துவர்கள் 6 பேர் பிடிபட்டனர். தமிழகத்தில் போலி மருத்துவர்கள் கலாச்சாரம் அதிகரித்துள்ள நிலையில் மருத்துவத்துறை அமைச்சரோ வாக்கிங் சென்று அதனை சமூக வலைதளங்களில் பகிர்வதையே தனது முழுநேர பணியாக செய்து வருவதாக மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் டி கள்ளுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுவனை ஆட்டோவில் முகமூடி அணிந்த 3 நபர்கள் கடத்தி சென்று பிளேடால் கீறி சித்திரவதை. சிறுவன் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என கேள்வி. நான் காட்டுக்கு போயிட்டு இருந்தேன்னா அப்போ ஒரு ஆட்டோ வந்து தென்னை மரத்து பார்த்து நின்றுச்சு. நான் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டேன். அந்த அண்ணன் வந்து என்னை மூஞ்சி பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போய் ஆட்டோக்குள்ளே வச்சு சட்டையை கையை அறுத்து. சென்னையில் அரசு துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 45 லட்சம் மோசடி செய்தவர் சிக்கினார்.
வேலை தேடி திண்டாடும் இளைஞர்கள் போலியான வாக்குறுதிகளுக்கு பலியாகும் நிலையில் வேலைவாய்ப்பை உருவாக்காமல் ஏமாற்றப்படுகிற நிலையே திராவிட மாடலின் வேலைவாய்ப்பு திட்டமா என மக்கள் கேள்வி. சென்னை போரூர் மின்வாரிய உதவி பொறியாளர் அலுவலகத்தில் அதிகாரியிடம் கணக்கில் வராத 1,29,000 ரூபாய் பணம் பறிமுதல். போரூர் மின்வாரிய அலுவலகத்தில் பொதுமக்களிடம் இருந்து அதிக அளவு லஞ்சம் வாங்கப்படுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் கையூட்டு கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காளிமேடு பகுதியில் மதுபோதை இளைஞர்கள் வீடுகள் மற்றும் வாகனங்களை சேதப்படுத்திய நிலையில் தட்டி கேட்க வந்த காவல்துறையினரையும் தாக்க முயற்சி. திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் மீது அச்சமின்றி குற்றவாளிகள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பூர் கோவிந்தபாளையத்தில் மதுபோதையில் அரசு பேருந்தில் ஏறி தகராறு செய்த இளைஞரை நடத்துனர் இறக்கிவிட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர் கீழே இருந்த கல்லை எடுத்து பேருந்து கண்ணாடி மீது வீசியதில் இளம்பெண் படுகாயம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதை கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இளைஞர்கள் இதுபோன்ற அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஆசிரியையை வழிமறித்து 7 சவரன் தாழிச்சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியல் தருவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு கொலை கொள்ளையர்களுக்கே பெரும் விடியல் தந்துள்ளதாக மக்கள் சாடல். சென்னை வியாசர்பாடியில் வீட்டில் இருந்த 66 சவரன் நகைகளை உறவினரே திருடியதாக பெண் புகார். திமுக ஆட்சியில் காவல் நிலையம் கட்ட பஞ்சாயத்து நிலையமாக மாறியுள்ளதால் கமிஷன் கொடுத்து தப்பிவிடலாம் என துணிகரத்துடன் கொள்ளையர்கள் திருட்டில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் சாடல். புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் கிராமத்தில் கழிவறைக்கு செல்ல அனுமதி கேட்ட 3ஆம் வகுப்பு மாணவனை கம்பால் அடித்ததை தட்டி கேட்ட பெற்றோரை ஜாதி மத ரீதியாக காழ்ப்புணர்ச்சியோடு தலைமை ஆசிரியர் ஆள்வைத்து அடித்ததாக பரபரப்பு புகார். ரசிகர் மன்ற தலைவரை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக்கியதன் விளைவு கல்வித்தரம் கெட்டதோடு ஆசிரியர்களின் தரமும் கெட்டு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் லோடு மேன்களை திமுக வட்ட செயலாளரால் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தென் மாவட்டத்திற்கு செல்ல வேண்டிய 1350 டன் யூரியா உர மூட்டைகளை கள்ள மார்க்கெட்டில் விற்க மது குட்ஷெட்டில் பதுக்கி வைத்துள்ளது அம்பலம். திமுக வட்ட செயலாளர் செந்திலால் லாரி உரிமையாளர்களுக்கு நாளொன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும் ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரின் அராஜகங்களை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் லாரி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. வந்தால் 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் இறக்கி கொடுப்பாங்க, 8 மணி வரைக்கும் இறக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் தனிப்பட்ட சுயநலத்துக்காக 300 வண்டி சங்கத்து வண்டி இருக்குது, எங்கள் வண்டி 60 வண்டி இருக்குது. 60 வண்டி இப்போ எங்கள் வண்டி இன்றைக்கி 80 வண்டி, அவங்க சங்கத்துலேருந்து ஒரு 40 வண்டி 120 வண்டிக்கிட்ட இன்றைக்கி ஏற்றிடுவாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை காரணத்தை காட்டிக்கிட்டு நீ ஏற்றாமல் நிப்பாட்டிக்கிட்டாங்க. வண்டி 4:30க்கெலாம் உள்ள வண்டி வந்துருச்சு. எங்களுக்கு சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரணம் காட்டி அவங்க ரோடு மணி யாரும் வரவிடாமல் சங்கத் தலைவர் செந்தில்ன்றவர் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ரொம்ப அராஜகம் பண்ணுறாப்ல. சென்னை பல்லாவரத்தில் பள்ளியில் காலாண்டு தேர்வு நடைபெறும் நிலையில் விழா நடத்தி மாணவர்களுக்கு பெரும் இடையூறு செய்யும் வகையில் வகுப்பறை திறப்பு விழா நடத்திய விடியா அமைச்சர்கள் KN நேரு, தாமு அன்பரசனுக்கு மக்கள் கடும் கண்டனம். தேர்வுக்கு தயாராகி வந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களை பேண்ட் வாசிக்க வைத்து அமைச்சர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட அவலத்தை அறிந்த பெற்றோர் கொதிப்பு. கரூரில் அதிமுக பொதுச் செயலாளரின் வருகையை முன்னிட்டு சுவர் விளம்பரம் எழுதுவது தொடர்பாக பிரச்சனை செய்த திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறையினருடன் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வாக்குவாதம். 18ஆம் தேதிக்கு மேல் சுவர் விளம்பரம் செய்து கொள்ளலாம் என ஏற்கனவே உறுதியளித்த நிலையில் தற்போது விளம்பரமும் செய்ய விடாமல் எதிர்க்கட்சி தலைவர் பேசவும் அனுமதி வழங்காமல் ஜனநாயகத்தின் நசுக்கும் விடிய அரசின் ஏவல் துறை மக்கள் கண்டனம். 19 இன்னைக்கு தேதி 25ஆம் தேதி வராருன்னு ஒரு செவரு எழுத போனோம். இன்னைக்கு திமுக காரங்க பிரச்சனை பண்றாங்க. என்ன 17ஆம் தேதி எழுதுனதுல அப்படியே மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் விழாவாம். இப்போ மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் விழா எழுதணும்னா அது முடிஞ்சுன்னா அடுத்த மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் விழா எழுதிக்குவாங்க. ஏன்னா ஹைவேஸ் செவரு கவர்மெண்ட் சுவர் இதெல்லாமே என்ன திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குதா?
என்ன அராஜகம் பண்றாங்க? எங்கேயுமே ஒரு விளம்பரம் கிடையாது. தட்டி 15 நாளைக்கு முன்னாடி தட்டி வச்சாங்க. புரியுதா? ஒரு நாளைக்கு முன்னாடி தட்டி எடுத்துக்கிட்டாங்க. தட்டி வைக்க கூடாதுங்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பெரும்புகை கிராமத்தில் கரும்பு தோட்டத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியில் இருந்து மின்சாரம் பாய்ந்து கூலி தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் சேதமடைந்த மின்கம்பிகளை மின்துறையினர் சீரமைக்காததால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே இண்டூர் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் ஆபாசமாக பேசும் தலைமை ஆசிரியையை கண்டித்து மாணவிகள் சாலை மறியல். மாணவர்களை நெறிப்படுத்தும் ஆசிரியர்களே ஆபாசமாக பேசினால் மாணவர்கள் எவ்வாறு முறையான கல்வியை கற்க இயலும் என விடிய அரசின் பள்ளி கல்வித்துறைக்கு பெற்றோர் கேள்வி. சேலத்தில் அரசு பேருந்தில் இருந்து இறங்க முடியாமல் தவித்த முதியவரை கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் சாலையில் தேங்கியிருந்த மழை நீரில் தள்ளிவிட்டு நடத்துனர் அராஜகம். அனைத்தையும் ஓவர்டேக் செய்யும் என வெற்று வசனம் பேசிய உதயநிதி பிங்க் பஸ்ஸில் பயணிகள் அவமதிக்கப்படுவது மற்றும் இன்னலுக்கு ஆளாவது குறித்தும் பேசுவாரா என மக்கள் கேள்வி. புதுச்சேரி போலீசார் திருவள்ளூர் மாவட்டம் புழலுக்கு வந்து மோசடி கால் சென்டர் நடத்தும் குற்றவாளிகளை கைது செய்யும் அளவிற்கு செயலற்று இருக்கும் தமிழக காவல்துறை. சைபர் கிரைம் ஹாட்ஸ்பாட் கிடையாது. இப்போ இந்த மாதிரி புழல்ல இருந்து ஒரு 15 பொண்ணுங்க ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புழல்லே இன்னும் 2-3 கால் சென்டர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆனா இந்த மாதிரில பாண்டிச்சேரியில கிடையாது. நம்ம கிட்ட அந்த மாதிரி எந்த ஹாட்ஸ்பாட்டுமே கிடையாது. அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம். மக்கள் கிட்ட அவேர்னஸ் கிடையாது. மெயினா என்ன அப்படின்னா, ஒரு ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல இல்ல நம்ம ஜென்ரலா ஒரு ஷேர் மார்க்கெட்ல போறீங்க, எவ்வளவு ரிட்டர்ன் வருது, அந்த ரிட்டர்னை விட நாங்க டபுளா காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதை நம்பி மக்கள் போறப்போ குறைந்த வட்டி கடன் என விளம்பரம் செய்து 2.5 கோடி ரூபாய் மோசடி அரங்கேறியுள்ள நிலையில் சமூக ஊடக விளம்பரங்களில் மட்டுமே திராவிட மாடல் காவல்துறை செயல்படுவதாக தமிழக மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தை குளம் போல் சூழ்ந்த மழைநீரால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வந்த கல்லூரி மாணவி உள்ளே செல்ல முடியாமல் தவித்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விடிய அரசின் சுகாதாரத்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா என கேள்வி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆண்கள் வார்டில் மேல்கூரை ஓட்டை வழியாக ஒழுகிய மழைநீரால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் கடும் அவதி. வெளிநாடு சென்று தெரு தெருவாக ஓடும் அமைச்சர் மாசு தனது கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதாரத்துறையை கண்டுகொள்வதே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரம் அருகே இந்திரா நினைவு குடியிருப்பு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் திடீரென ஏற்பட்ட தீயை அணைக்க முடியாமல் திணறும் தீயணைப்பு படை வீரர்கள். விடியா ஸ்டாலின் அரசு மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் இப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சி அளித்து மூச்சு திணறல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் கீழத்தாயல்பட்டி கிராமத்தில் கடந்த ஜூலையில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ். தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்து வரும் பசுமை தீர்ப்பாயம் விசாரணையை நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. அரசு சார்பில் ஆஜரான வக்கீல்களுக்கு ரூபாய் 20 கோடி கடன் பாக்கி. தமிழக அரசுக்காக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்களில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்களுக்கான கட்டணமாக
ரூபாய் 20 கோடி செலுத்தாமல் அதிகாரிகள் பாக்கி வைத்து கட்டணம் செலுத்தாமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக சின்ன பாலாற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் அவதி. விடியா ஸ்டாலின் அரசு மாநகராட்சி அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் புகுந்த வெள்ளநீர். திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் குடவாசல், வலங்கைமான், நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் சேதமான பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. அறுவடைக்கு தயாராக உள்ள வயல்கள் எல்லாம் நீரில் மூழ்கி இருக்கு. இதுக்கு அரசாங்கம் தான் பார்த்து ஏதாவது செய்யணும். ஒரு ஏக்கருக்கு 30,000 மூட்டை விளைய வேண்டிய நெல் இன்னைக்கு தண்ணியில் கிடக்கு. இதுக்கான அரசாங்கம் தான் ஏதாவது மக்களுக்கு பார்த்து.